நண்பர்களே, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு விசித்திரமான உயிரினம். அதுக்கு 6 கால்கள். ஒவ்வொரு கால்லையும் கூர்மையான நகங்கள். அதுக்கு கண்கள் சரியா தெரியாது. ஆனா வாசனைய வச்சே தன் இரைய தேடி பிடிக்கும். அதுக்கு தேவையான ஒரே உணவு மனித ரத்தம். அதுவும் ஒரு நாளைக்கு 4 முறைக்கு மேல ஃப்ரெஷ்ஷான ரத்தத்தை குடிச்சாதான் அது உயிரோடவே இருக்கும். ஏதோ ஹாலிவுட் படத்துல வர்ற ஏலியன் பத்தியோ இல்ல ரத்தக்காட்டேரி பத்தியோ பேசுறான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த கொடூரமான உயிரினம் வேற எங்கேயும் இல்ல. ஒருவேளை இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்க தலை மேல கூட அமர்ந்து உங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அதுதான் பேன், ஹெட்லைஸ். வணக்கம், வெல்கம் பேக் டு அட ஆமாங்க. நம்ம கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் பிளேலிஸ்ட்ல போன வாரம் சிங்கத்தையே அலற விடுற தேன் வளைக்கரடி பத்தி பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேல இருக்கிற கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹனி பேட்ஜரை விட பலம் மடங்கு பழமையான மனித வரலாற்றையே மாற்றி எழுதின ஒரு ஒட்டுண்ணிய பத்தி தான். ஷே, பேன் தானே, இது அழுக்கு தலையில தானே வரும் அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் தப்பு. ஏன்னா மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் என்பதற்கு எலும்புக்கூடுகளை விட மிகச் சிறந்த ஆதாரம் நம்ம தலை மேல இருக்கிற இந்த பேன்கள் தான். டைனோசர் காலத்துல ஆரம்பிச்சு எகிப்து மம்மிகள் வழியாக இன்னைக்கு நம்ம தலைமுடி வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிற இவங்களோட 60 லட்சம் வருஷ வரலாறு இருக்கே, அது சும்மா சிலிர்க்க வைக்கும். வாங்க, நம்ம தலைய சொரிஞ்சுக்கிட்டே அந்த வரலாற்றை தோண்டி பார்ப்போம். நாம நினைப்போம் தலைக்கு குளிக்காம அழுக்கா இருந்தா பேன் வரும்னு. ஆனா அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் பேன் வரும். ஏன்? ஏன்னா இது நேத்து இன்னைக்கு உருவானதில்ல. மனித இனம் எப்போ தோன்றுச்சோ அப்போதிலிருந்தே, அதாவது சுமார் 60 லட்சம் வருஷமா நம்ம ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு நம்ம கூடவே பயணிச்சிட்டு இருக்கு. இந்த சின்ன பூச்சிக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான வரலாறு என்ன? இது எப்படி உருவாச்சு? இதோட தாத்தா பாட்டி யாரு? வாங்க, தலைய சொரிஞ்சுக்கிட்டே இந்த வரலாற்றை தோண்டி பார்ப்போம். முதல்ல இது என்ன ரகம்னு பார்த்துடலாம். இது பித்ராப்தெரா அப்படிங்கிற பெரிய ஒட்டுண்ணி குடும்பத்தை சேர்ந்தது. இதுல குறிப்பா மனித தலையில் இருக்கும் பேனை பெடிகுலஸ் ஹியூமனஸ் கேபிட்டஸ் அப்படின்னு சயின்ஸ்ல கூப்பிடுவாங்க. உலகத்துல மொத்தம் 5000க்கும் மேற்பட்ட பேன் வகைகள் இருக்கு. ஒவ்வொரு விலங்குக்கும் பிரத்யேகமா ஒவ்வொரு வகை பேன் இருக்கு. உதாரணமா, புறாவுக்கு வர்ற பேன் மனிதர்களுக்கு வராது, மனிதர்களுக்கு வர்ற பேன் நாய்க்கு போகாது. அந்த அளவுக்கு இதுங்க ஹோஸ்ட் ஸ்பெசிபிக், அதாவது குறிப்பிட்ட உயிரின ஒட்டுண்ணிகள். இதுதான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான ட்விஸ்ட். இன்னைக்கு நம்ம தலையில உட்கார்ந்து ரத்தம் குடிக்குதே இந்த பேன், இதோட ஆதிகால முன்னோர்கள் யார் தெரியுமா? நீங்க பழைய புத்தகங்களை ரொம்ப நாள் எடுக்காம வச்சிருந்தா அதுல ஒரு சின்ன பூச்சி ஓடுறத பார்த்திருப்பீங்க. அத புத்தக பூச்சி அல்லது பார்க் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ப முடியுதா? பழைய பேப்பரையும் மரப்பட்டையில் இருக்கும் பூஞ்சைகளையும் சாப்பிட்டுட்டு சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த பூச்சிகள் தான் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பேன்களோட முன்னோர்கள். சுமார் 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் காலத்துல பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் கூடுகள் கட்டி வாழ ஆரம்பிச்சப்போ இந்த புத்தக பூச்சி வகையை சேர்ந்த முன்னோர்கள் அந்த கூடுகளுக்குள்ள போச்சு. ஆரம்பத்துல அங்க இருந்த குப்பை, இறந்த தோல் செல்களை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஆனா போக போக கீழே கிடக்கிற தோலை சாப்பிட்றத விட நேரடியா உடம்புல இருந்தே ரத்தத்தை குடிச்சா என்னன்னு ஒரு கொடூரமான முடிவை எடுத்துச்சு. அங்கதான் ஃப்ரீ லிவிங் பூச்சிகள் பாரசைட், அதாவது ஒட்டுண்ணியா மாறுச்சு. சரி, மனிதர்களுக்கு இது எப்ப வந்துச்சு? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. சுமார் 6 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 6 மில்லியன் இயர்ஸ் அகோ, மனித இனமும் ஷிம்பான்சி இனமும் ஒரே முன்னோர்களிடமிருந்து பிரிஞ்சோம். நாம தனித்தனி பாதையில பிரிஞ்சப்போ நம்ம கூடவே நம்ம உடம்புல இருந்த பேன்களும் ரெண்டா பிரிஞ்சுச்சு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களுக்கு இருக்கிற தலைப்பேனும் ஷிம்பான்சிகளுக்கு இருக்கிற பேனும் மரபணு ரீதியா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு வகையான பேன் இருக்கு. அது பியூபிக் லைஸ், நண்டு பேன். இது மனிதர்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? சுமார் 30-40 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களோட முன்னோர்கள் கொரில்லாக்கள் வாழ்ந்த இடங்கள்ல படுத்து தூங்குனப்போ அல்லது அவங்கள வேட்டையாடினப்போ கொரில்லாக்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்ததுதான் இந்த வகை. ஆக நம்ம உடம்புல இருக்கிற பேன்கள் நாம எந்த விலங்கு கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தோங்கிற வரலாற்றையே சொல்லுது. பரிணாம வளர்ச்சியில இந்த பேன்கள் தங்களை எப்படி மாத்திக்கிட்டாங்கன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இதோட கால்கள்ல இருக்கிற நகங்கள் சாதாரணமா இருக்காது. மனிதர்களோட தலைமுடி எவ்வளவு தடிமனா இருக்குமோ அத கச்சிதமா பற்றி பிடிக்கிற அளவுக்கு வளைஞ்சு இருக்கும். அதனாலதான் தலைமுடியை விட்டு இத உதிர்றது கஷ்டம். பேன் முட்டைய ஈர் அல்லது நிட்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
இது போடுற முட்டை சாதாரணமா இருக்காது. அது ஒரு வகையான ரசாயன பசைய சுரந்து முடியோட ஆணி அடிச்ச மாதிரி ஒட்டிக்கும். உலகத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஷாம்பு போட்டாலும் இந்த பசைய கரைக்க முடியாது. கைகளால உருவி எடுத்தாதான் உண்டு. கருப்பு முடி இருக்கிறவங்களுக்கு கருப்பு நிலத்திலையும், வெளிநாட்டினர் மாதிரி பிளாண்டு முடி இருக்கிறவங்களுக்கு பழுப்பு நிலத்திலையும் இது மாறும் தன்மை கொண்டது. பேன்களை வச்சு மனித வரலாற்றையே கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மனிதர்கள் எப்ப முதல்ல ஆடை அணிய ஆரம்பிச்சாங்கன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால சரியா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா துணிகள் மட்கி போயிடும். ஆனா இந்த பேன்களை வச்சு அதை கண்டுபிடிச்சாங்க. எப்படி? சுமார் 1,70,000 வருஷத்துக்கு முன்னாடி மனித தலையிலிருந்த பேனிலிருந்து ஒரு புதிய வகை பிரிஞ்சுச்சு. அதுதான் உடல் பேன். இந்த உடல் பேன்கள் தோல்ல வாழாது, துணிகள்ல தான் வாழும். சோ எப்ப தலைப்பேனிலிருந்து உடல் பேன் தனியா பிரிஞ்சுச்சோ அப்பதான் மனிதன் முழுசா ஆடை அணிய ஆரம்பிச்சான்னு சயின்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு சின்ன பூச்சிய வச்சு மனித நாகரிகத்தையே கணிச்சிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, பேன்கிறது சும்மா அரிப்பை ஏற்படுத்துற பூச்சிதானா? இல்லவே இல்ல. டைனோசர் காலத்துல பறவைகள் கூட்ல ஆரம்பிச்சு ஷிம்பான்சி கூடவே பயணிச்சு ஆதி மனிதன் குகையில வாழ்ந்தப்போ கூட வந்திருந்து இன்னைக்கு ஏசி ரூம்ல வாழ்ற நம்ம தலை வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிற ஒரு சர்வைவல் லெஜெண்ட் இது. நம்ம ரத்தத்தை குடிச்சாலும் நம்ம வரலாற்றை நமக்கே சொல்லி காட்டுன இந்த பேனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த தடவை தலை அரிக்கிறப்போ உங்களுக்கு கோபம் வருமா? இல்ல பரவாயில்லையே 60 லட்சம் சொந்தோண்டா நீ அப்படின்னு தோணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு புது தகவல்களை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அடிக்கடி பேன் தொல்லை இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உன் தலையில இருக்கிறது பூச்சி இல்ல வரலாறுன்னு சொல்லுங்க. கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் சீரீஸ்ல அடுத்து வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிற இன்னொரு விசித்திரமான ஆனா பயனுள்ள ஒரு உயிரினத்தை பத்தி பார்க்கலாமா? அது என்னவா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களுக்கு மறக்காம நம்ம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.